பாதுகாத்து வழி நடத்தி கோஷித்து கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்தாரு. நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா அடுத்தவர் நீரே எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன்.
பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை செனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகாலத்தை கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியெரியும். அவரை அண்டிப்பவர் யாவரும் பாக்கியவான்கள் என்பதே. ஆமென். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகையில அவரோடு கூட இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனா நீங்க செபிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பரவாயில்ல வந்து ஜோம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். பாய் சொன்னாங்க. நோவா காலத்துல அப்படியே பாவம் பெருகின்றதுனால அவன் என்ன பண்ணானா, மக்கள் எப்படியாச்சும் இந்த பேழைக்குள்ள சேர்க்கணும்னு என்ன பண்ணாரு, ஒரு பேழையை உண்டு பண்ண, ஒரு கப்பலை, நம்ம பாஷை சொன்ன கப்பலை என்ன பண்ணாரு, உண்டு பண்ணாரு. எப்படியாச்சும் ஜனங்கள் எதிர்த்து என்ன பண்ண, இந்த பேழைக்குள்ள சேர்த்துடணும். ஏன்னா தண்ணியில என்ன போகுது, தண்ணி ஜலம் வந்து என்ன பண்ணு, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண, நாடே என்ன பண்ண போகுது, முழுகி போகுது, அழுகி போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு பேழையை உண்டு பண்ணி எல்லாரையும் அதுக்குள்ள நம்ம சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேழையை அவங்க உண்டு பண்ணும்போது எல்லாரும் முட்டாளே, அவன் இப்படி பண்றானே, எது தெரியாது பண்றானே, எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேலி கிண்டல் பரியாசம் எல்லாமே பண்ணாங்க. அப்ப கூட அவன் என்ன பண்ணல, சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பேழையை என்ன பண்ணாரு, கட்டி முடிச்சாரு. முடிச்சோடனே மனுஷன்கிட்ட எல்லாம் சொல்றாரு, வர அழிவு வரப்போகுது, சென்னையில வந்து என்ன பண்ணுங்க பேழைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரு ஜனம் கூட என்ன பண்ண, ஒரு மனுஷன் கூட என்ன பண்ணல, வரல. இன்னும் முட்டாள் மாரி பேசுறானே, இன்னும் அழிவு வரப்போதா, தண்ணீர் வரப்போ, தண்ணியே இல்லாத கஷ்டப்பட்டுக்கிறோம், தண்ணியில ஜலம் வந்து நம்மளுக்கு மொழி கிடைக்க போதா, இவங்க இது மாதிரி பேசுறானேன்னு சொல்லிட்டு யாரும் அவனை பேச்சு என்ன பண்ணா, அலட்சியமா சேர்ந்துருச்சு. அதனால அழிவு வந்துச்சு. அழிவு வந்ததுனால எல்லாம் என்ன பண்ணாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அந்த பேழைக்குள்ள இருந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ள இருந்த மிருக ஜீவன்கள் பறவைகளும் என்னாச்சு, தப்பித்து கொண்டது. இந்த நோவா காலத்துல நடந்த காலத்திலேயே இனி ஏதோ ஒரு வசனம், தெரியாம ஏதோ ஒரு வசனம் உங்களுக்குள்ள என்ன இருக்கும், மனப்பாடமா இருக்கும். சும்மா கர்த்தர் நல்லவர்ன்றதே ஒரு வசனம், அது என்ன உங்களுக்குள்ள ஒரு மனப்பாடமா இருக்கும். இந்த வசனம் தான் உங்க குடும்பத்தை இன்னைக்கு காப்பாற்றி கொள்வேன். பிள்ளைகள் நீங்களாம் வளர, ஜெயெல்லாம் ஜெய் தம்பிங்களா, நீங்களாம் வளர்ற பிள்ளைங்க, நீங்களாம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிலையா நிற்கிறோம்னு சொன்னால் நீங்க வந்து உட்காரணும். நம்ம எத்தனைப்படிய வாழ்க்கைகள் ஆண்டவர் அறியாது இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைகளை போய் பாருங்க. எல்லாம் கஷ்டங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எப்படி தன்னை காப்பாத்துறதுலே, தன்னை வரப்போற ஆபத்துக்கு எப்படி அவங்களை தப்பித்துக் கொடுத்துன்னு தெரியாம வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு பேரு இந்த எருமை வெட்டி கிராமத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இல்லையா, இந்த பேழைக்குள்ள நம்ம உங்களை கொண்டு வரதே ஆவியானவர். எங்க வேணாலும் போகலாம், எப்படி கோயிலுக்கு அது போகலாம், அதெல்லாம் எங்க வேணாலும் நீங்க போகலாம், எந்த தெய்வத்தினாலும் எது பண்ணிக்கலாம். ஆனா இங்க வரீங்க பத்தியா, ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நீங்க வரலாம், ஆனா அந்த சாக்கு சொல்லி நீங்க வரலாம். ஆவியானவர் தான் கொண்டு வந்து ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு வரும், அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. பிள்ளைங்க நீங்களும் வர்ற நாட்களில் எழுமணும், ஆண்டவருக்காக எழுபது ஒரு பிள்ளைகளா நீங்களா மாறணும். இந்த வேதத்தை சுமந்து நாங்க ஏதோ சாதாரணமா ஒரு சண்டே கிளாஸ்க்கு போனோம், ஆனா ஆண்டவர் என்னை தொட்டாருன்னு சாட்சிகளை எழுப்பி இந்த வேதத்தெல்லாம் நீங்க சுமந்து தெரு தெருவாய் ஊர் ஊராய் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் ஏன் தெரியுமா, ஆண்டவர் இந்த பேழைக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. தெரிஞ்சு வந்தீங்களோ, தெரியாம வந்தீங்களோ, பிடிச்சு வந்தீங்களோ, பிடிக்காம வந்தீங்களோ, வந்துட்டீங்க.
இனி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்களே அவர் விட்டுட்டு போகணும்னு நினைச்சா கூட அவர் இனிமே உங்களை என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். உங்களை கொண்டு இந்த அந்த வெறுமட்டி கிராமத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அது எப்ப தெரியுமா செய்ய போறாரு, இந்த வருஷத்திலேயே செய்யணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இதனால் நீங்க சாதாரணமா வந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம். இந்த 2 தேர்வு தானே, கொஞ்சம் ஜனம் தானே, அறியாத இருக்கிற ஜனம் தானே, எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, இவங்களும் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு அலட்சியமா நினைக்கிறது. ஆவியானவர் வர வாலிப பிள்ளைகளை கொண்டு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீங்க அவருடைய அண்டையில நீங்க வந்துட்டீங்க, அவர் அண்டி கொண்டு அவருடைய பேழைக்குள்ள வந்துட்டீங்க. இனி நீங்களே சீன் போனா கூட அவர் உங்களை விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. 20,000 கர்த்தர் நம்மளுக்கு சந்திக்கும். நான் யாரையும் முன்வைக்கல, யாரையும் நான் வேண்டுகோளா நான் வைக்கிறேன். தினமும் நீங்க என்ன பண்ணணும், 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. 3 மாசத்துக்குள்ள 5,20,000 கர்த்தர் சந்திச்சாதான் அந்த இடத்துல பட்டாவை என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அந்த டைம் எவ்வளோ கேலி, எவ்வளோ கிண்டல், எவ்வளவோ நமக்கு எங்களுக்கு அவமானங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் எங்க இந்த இடம் வாங்க போற, இப்படியே தான் ஊர் ஊரா என்ன பண்ண போறாங்க, செஞ்சுட்டு அப்படியே ஊழி மணி நிறைய போய் இவங்கெல்லாம் இடம் வாங்குறவளுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, டெபாசிட் கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் திறமை. அது கூட எது மூலியமா தெரியுமா, இந்த எருமை வெட்டி மையமா தான் நம்ம அங்க போகணுமே. இந்த எருமை வெட்டி மூலியமா தான் நம்ம வெள்ளத்துக்கே போகணும். இங்க இருந்துதான் ஆசீர்வாதங்கள் அங்க போகுது. அல்லேலூயா. நீங்க சின்ன வயசுல இப்ப எவ்வளவு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க பண்ற ஜபங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த 2025 ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம அல்லேலூயா. 50,000 கட்டி இருக்கிறோம், மீதி இருக்கிற பணத்தை 5,20,000 நீங்க ஜோம் பண்ணுங்க. இன்னும் 60 நாளுக்குள்ள இந்த மாசத்துல நாங்க 1.5 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் கட்டினாதான் எல்லா ப்ரூஃபும் நம்ம கையில கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாசத்துக்குள்ள 1 லட்சம் இல்ல 2, இந்த மாசத்துக்குள்ள ஆண்டவரால் முடியாதது எது இல்லை. இந்த மாசத்துக்குள்ள நம்ம ஃபுல்லா பணத்தை கூட செலுத்த நம்மளால முடியும். ஆவியானவர் கொடுத்தா நம்மளால முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது உங்களால முடியும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த மாசத்துலயே அதெல்லாம் மொத்த பணத்தை செட்டில் பண்ணிட்டு நம்ம பட்டாவை கையில வாங்குறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாம் எழுந்துக்கிட்டோம், ஃபுல்லா சுத்தி நிக்க போறோம், கைகளை கோத்து கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் முட்டி போட்டுக்கலாம், முட்டி போட்டு சந்திக்கலாம். சீக்கிரம் அந்த பட்டா கையில வாங்கணும். ஜெபம் தேவையெல்லாம் சந்திங்க. யாரும் முன்னாடி வெக்கப்பட்டு போகக்கூடாது, யாரும் முன்னாடி தலை குனிஞ்சு போகக்கூடாது. யாரும் ஒண்ணு இல்லையே இவங்க வாங்கலையே அப்படின்னு யாரும் நம்மளை கேவலமாய் பேசாத அளவுக்கு ஆவியானவர் இந்த இடத்தை நம்மளுக்கு வாங்கி தரபடியாக. ஆமென். சோத்ராப்பா சோத்ரா. ஆண்டவரே சோம் பண்ணுங்க, சோம் பண்ணுங்க. ஆவியானவரே ஸ்லேதெல்லாம் சோம் பண்ணுங்க. ஆவியானவரே சோத்ரா. ஆண்டவரே அப்பா சோத்ரா கர்த்தாவே சோத்ரம் சோத்ரா. ஆண்டவரே மை சோத்ரிக்கிறப்பா. ஆவியானவரே ஆண்டவரே நீங்க சந்திங்க. ஆண்டவரே ஆண்டவரே எந்த மனுஷனும் உதவி செய்வான்னு சொல்லி இதுல இறங்கல சப்பா. ஆண்டவரே இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க நாங்க சொல்லி இறங்கல. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. உங்களை நம்பிதான் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த 50,000 நாங்க கட்டி இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா சோத்ரா கர்த்தாவே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா எங்களுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே அப்பா நீங்க சந்திங்க. ஆவியானவரே ஆண்டவரே பண தேவைகளை சந்திங்க. ஆவியானவரே ஆண்டவரே இந்த எருமை வெட்டி பகுதியில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எருமை வெட்டி திருச்சபையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோமே, இந்த சமூகத்துல முள்ளங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமே. ஆண்டவரே ஜெபங்களுக்கு தேவை அப்பா சத்தத்தை கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. ஆவியானவரே காலையில இருந்து கூப்பிடுறமே ஒரு லெவலுக்கு நாங்க மனுஷங்களை நம்புறோம். தேவனே உங்களை நம்புறோம். ஊழியத்துல அப்பா சொந்த கத்தாவுக்கு அன்றாடி கேட்கிறோம், அன்றாடி கேட்கிறோம் அப்பா சொந்த கத்தா
பண தேவைகளை கத்தாவே சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. நாங்க யாரிடத்துல கேட்போம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை விட்டு அவர் யாருமே தெரியாது ஏசப்பா. ஆண்டவரே, அப்பா வெறும் கையாட்டு சாப்பிட்டு அப்பா எங்களுக்காக மனமிறங்கு, எங்களுக்காக மனமிறங்கு காட்டுங்க. எங்க ஜபத்தை கேட்டு, எங்க சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா நீங்க நில்லுங்க அப்பா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குருவியை பார்த்து கேட்டீங்களே ஆண்டவரே. இந்த நாளில நாங்களும் இடத்துல கேட்கிறோமே ஆண்டவரே. அப்பா உடைய ஆலயத்தை கட்டுறாப்பா. ஆண்டவரே உடைய ஆலயத்தை கட்ட என் தேவனே அப்பா எனக்கு பலத்தாங்க அப்பா. குறித்த நேரத்துக்குள்ள அவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மொத்த பணத்தை நாங்கள் செலுத்துவோம். உதவி செய்வோம், உதவி செய்வோம், உதவி செய்வோம். எங்காண்டவரே போவோம், நாங்கள் எங்காண்டவரே போவோம். அப்பா மனுஷன் பேசுற வார்த்தைகள், மனுஷன் சொல்ற வார்த்தைகள் அப்பா எங்கள் பிளான் இல்லை ஆண்டவரே. தேவனே எங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க எல்லாம் எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி வரலையே. நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக இறங்குங்க, எங்களுக்காக இறங்குங்க அப்பா. எங்க சபைகளை கேட்டப்பா சீக்கிரத்தில் அந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம், நிச்சயத்தோடு கடந்து செல்லுகிறோம் அப்பா. சொல்லு விசுவாசத்தின் பேரில நாங்கள் டொனேஷன் புக்ல போட்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே ஆண்டவரே, யாரெல்லாம் அதை பார்க்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களோடு நீங்க பேசுங்கப்பா. யாருக்கிட்ட நாங்கள் கேட்கிறோமோ அவர்கள் எல்லாம் கொடுக்கணும் ஏசப்பா. தேவனே நீங்க கிருபை செய்யும்படி ஆயிடுச்சு. கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். தாவீதை போல ஆண்டவரே பர்வதங்களுக்கு நேராக கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா நாங்கள் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க அப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா நான் கேட்கிறது யாவரும் பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இரவும் ஆவியானவரே அப்பா தமிழ் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எழுப்பும்படியாய் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடுக்கும் ஆண்டவர் அப்பா, கொடுப்பார் உள்ளத்தில் ஆண்டவரே நீ பேசும்படியாய் நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. கண்களில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தயவு பெற தேவனின் உதவி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருப்பவர்கள் அநேகர் ஆண்டவரே அப்பா. இருப்பவர்கள் கொடுக்க என் தேவன் உள்ளத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பேசும்படியாய் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொடுக்கும் கரங்களை உதவி செய்ய மாட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பும்படியாய் கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தினாலே உடைகிறார் அப்பா. கொடுப்பவர்களா யாவரும் கொடுக்க ஆண்டவர் கேட்பவர்கள் கொடுக்க என் தேவனின் உதவி செய்யுங்க. கடினமான இருதயத்தை உடைத்து ஆண்டவர் அப்பா அவங்க ஆண்டவரை கொடுக்க என் தேவனின் உதவி செய்யுங்க ராஜா அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. கேளுங்கள் யாவும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் கேட்கறது இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தயவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இடவாங்க ஆண்டவரே அப்பா எந்த ஒரு சண்டையும் இல்லாதபடிக்கு அந்த பணத்தை இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தரா இருக்கிறாயே ஆண்டவரே அப்பா. இந்த பண தேவையை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா நீங்க சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா தயவா இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இறங்கும் 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 ஆவியானவரே அப்பா இறங்கி எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா உன் தயவும் அன்பும் கடந்து வந்து எங்களுக்காய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உங்களையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிறது ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பன அவங்க தேவைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே
அப்பா சோத்திரம் கத்தாவை இந்த இடம் வாங்க ஆண்டவரே அப்பா பணம் கிடைக்க ஆண்டவரே அப்பா கேட்ட ஒரு இடத்துலயும் ஆண்டவரே அப்பா தடைப்படாதபடிக்கு ஆண்டவரே பணம் அவங்க எல்லாரும் கொடுக்க என் தேவனின் உதவி செய்யுங்க உம்மால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கத்தாவே அந்த பணம் ஆண்டவரே அப்பா சீக்கிரமாகவே எங்களுக்கு கிடைக்க என் தேவனின் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே யாரும் நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுப்பா ஆமென் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நாங்கள் 12 நாளாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்குள்ளாக 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டணம் அன்றுவரே அந்த இடத்து வாங்கக்கூடாதபடிக்கு அன்றுவரே பணமோ பொருளும் அன்றுவரே அப்பா மனுஷன் என்று ஒரு தயவு இல்லாமல் ஆண்டு நிற்கத்தவராய் விசுவாசம் என்ற ஜபப்போல வைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தரே பல ஆண்டு காலமாக ஆண்டவரே அந்த வெள்ள பகுதிக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் சொல்லி ஆண்டவரே இந்த கிராமத்து மக்களை வேண்டுதல் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல பேர் ஆண்டவரே உன் பேர்ல வாங்குறியா உன் பேர்ல வாங்குறியா ஏன் சாப்பிட பேர்ல வாங்குற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வெள்ள கிராமம் ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமான இடம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட மன விருப்பத்தை என் தேவனுக்கு கர்த்தர் ஆண்டவரே என் மூலியமா நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அடியேன் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு காலம் ஆண்டவரே எனக்கு சொத்து வேணும் ஆசைப்பட்டதில்லை ஆண்டவரே என் பேர்ல இடம் எடுக்கணும் பொருள் ஆசைப்பட்டதில்லை ஆண்டவர் நீ அதை அறிவீர் ஆண்டவரே. அதுவரை அந்த மக்களுடைய கிராமத்துடைய மக்கள் வேண்டுதல் ஆண்டவரே கர்த்தராகிய தேவனை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே நான் உங்களுடைய மகன் ஆண்டவரை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நல்ல கிராமத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவரை உடைய வேலைக்கார அடியோட தலை நிமிர செய்யும்படியாக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே வார்த்தை மூலமாக நோகடிக்காம ஆண்டவரே ஆண்டவரே எங்களை புண்படுத்தாம இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் லக்கியனுக்கு பயணிக்கும்படியாய் கர்த்தர் நாமே ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நான் சார்ந்திருக்கிற ஸ்தாபனம் கொடுப்போம் என் நண்பன் கொடுப்பான் சொந்த பந்தம் கொடுப்பாங்க எங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க ஆண்டவரே நம்பி நாங்கள் ஆண்டவரே அப்பா தரிசனத்தை நீங்க தரல ஆண்டவரே. ஆண்டவரே ஆசைக்கிற தரிசனத்தை தந்த தேவன் நீங்க ஆண்டவரே அதை நிறைவேற்றி என் தேவனை கத்த கிருபை பாராட்டும்படியாய் கருத்துல கொடுக்கிற புற ஜாதி கிட்ட நான் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தலை கொடுத்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா தலையை நிமிடம் செய்யும்படியாக ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு நீர் அந்த கிராமத்தை எனக்கு கொண்டு போனது ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே இங்கே ஒரு மூலையில் இருக்கிற எருமை வீட்டில் இருந்தா என்ன ஆண்டவரே ஆண்டவரே 21 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்த வேதாகத்து மூலியமாக நீர் என்ன ஊருக்கு கொண்டு போனது ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை என் குடும்பத்தை ஆண்டவரே கருத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அந்த இடத்தை ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமாக நாங்கள் பதிவு செய்ய தேவாலயம் கட்டி ஆண்டவர் இந்த வெள்ள கிராமத்தை ஆண்டவரே ஒரு அடைக்கல பட்டணமாக நீ மாற்றும்படியாக நடி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அந்த சபை ஆசீர்வாத அடைக்கல பட்டணமாக ஆண்டவரே அந்த வெள்ள கிராமத்துக்கு 5 கிராம ஆண்டவரே அப்பாவை சொந்தத்துக்கு கூடி ஆராதிக்கிற ஒரு இடமாக மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே மைசூர் ஆண்டவரே 2009 ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு 2008 இந்த கிராமத்துக்கு வந்த ஆண்டவரே இந்த 2025 ஆண்டவரே 15 ஆண்டு காலமா ஆண்டவரே தெரிமைக்கு பகுதியிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே இடம் வாங்கணும் சபை கட்டணும் ஆண்டவர் பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பசியோடு ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவரே. வெயில் என்று பாராம ஆண்டவரே கல் என்று பாரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் மன விருப்பத்தினி ஆண்டவரே நிறைவேற்றும்படியா நாங்கள் ஆண்டவரே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதே முடிந்தாலும் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே நீ மனம் இறங்கி வீராங்க ஆண்டவரே சொந்திருக்கிறோம் அவன் தகப்பனே துணிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே வரும்போது ஒரு மன சோர்வோடு ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே என்னை தேற்றுவீராக ஆண்டவரே ஒரு காலமும் சோர்ந்து போகாது வலிக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நண்பர்கள் மத்தியில் ஆண்டவர் உறவினர் மத்தியில் சத்துருக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பந்தி ஆயிட்டு தலை நிவரை செய்வீராக ஆண்டவரே சொத்திருக்கிற 25 ஆண்டு காலம் ஆண்டவரே கடந்து விட்டது ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரனாக வேலைக்காரனாக இருந்த ஆண்டவரே அடையாளம் இல்லாமல் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார்கள் ஆண்டவரே நான் வளராம இருந்ததுக்கு காரணம் எதை தடை எனக்கு தெரியல ஆண்டவரே பரிசுத்தாவி ஆண்டவரே வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே 25 ஆண்டு காலத்துல இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஆண்டவரே நான் வளராம இருக்கிறதுக்கு எது தடை ஆண்டவரே தடையை மாற்றுங்க ஆண்டவரே தடை ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே எது எனக்கு தடையா இருக்கிறது ஊழியத்தில் வளராம நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எது தடையா இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்படுத்துவீராக அவைகளில் இருந்து ஆண்டவரே மீண்டும் வெளிவர தேவனாகி கத்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எல்லாருக்கும் உதவியா இருக்கிறேன் ஆண்டவரே நான் தனிமரமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஜெபிக்க ஒரு சப்போர்ட் இல்லை ஆண்டவரே ஜெபிக்கலான்னு வாழ்ந்து கூட ஒரு சப்போர்ட் இல்லை ஆண்டவரே என்னை தட்டி கொடுக்க ஒரு சப்போர்ட் இல்லாம ஆண்டவரே தனியா நிற்கிற ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அழைக்கப்பட்ட அழைப்புள்ள ஆண்டவரே சோர்ந்து போகாத படிக்க உறுதியாய் தரித்து இருக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஆண்டவர் நாளிலே ஆண்டவரே இந்த எருமை வெட்டி பகுதியில் நாங்கள் கூடி மீண்டும் ஜெபித்திருக்கிற இடத்துக்காக ஆண்டவரை பல ஆண்டுகள் கைத்து ஆண்டவரே அடியாளமா இல்லாமல் இருந்த எனக்கு ஆண்டவரே கவர்னட் ஊழியத்து மூலியமாக அந்த எருமை வெட்டி பகுதியில் ஆண்டவரே தமிழரிச்சு வீட்டு மேல ஒரு கூடாரத்தை போட்டு கொடுத்த தேவனுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரும் பிள்ளைகள் வெள்ளம் பகுதியில் ஆண்டவரே ஒரு இடத்தை கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. அந்த வெள்ளம் கிராமத்தில் ஒரு அடையாளத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. யோது வந்தார்கள் போனார்கள் அதுபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே சொத்தரிக்க இருக்கும்படியாக மற்ற ஊழியக்காரர்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே வெள்ள பகுதி தேவனை கருத்து ஒரு அடையாளமாக நீ என்னை நிறுத்தும்படியாய் உம்மடி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழிநடத்துங்க. ஜெபித்த அத்தனை தேவ பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் சொல்லுவோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான் அநியாய்க்கும் நாளில் கூடி ஜெபித்த அத்தனை பேரோட கர்த்தரை வருகை மட்டும் என்று நினைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு தேவனுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலே பங்களிக்கும்படியாக திருவிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசு சரீரமாக இருக்கிறது பண்ணியிருக்கிறது. அந்த படியை பார்க்கிறோம். லட்சத்தினால புதிய படிக்கையாக இருக்கிறது. மறுமளவும் செய்யுங்க. அதுவரை உடைய சரீரத்தை புசித்த தமிழரசுக்கு வாழமடியார் கத்த தாமினி நன்றி சொல்லுங்கள். மகா கிருபையாக இருக்கின்ற சர்வபலமான தேவனை நாம் பேசுவதாக மக்களை தமிழரசியும் கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மகளை ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே வேலைக்கு போய் வருகிறோம். சிறிய கரப்புள் இருப்பதாக இன்னாண்டவரை ஆவிக்குள்ளாய் வளரும்படியாய் பரிசுத்த ஆவியான தாமே இந்த மகளுக்கு திருவு செய்வது முடியாய் கற்றுக்கொள்கிறோம். பொறுப்படுத்தும் இயேசு நாம் ஜீவிக்கு நல்ல பிதாவே. ஆமென்.